Hello guys, welcome back to our channel. அப்படியே subscribe பண்ண click பண்ணுங்க and பக்கத்துல bell icon இருக்கும் அதையும் click பண்ணிருங்க. இந்த லாக்டவுன்ல எல்லாரும் அவங்கவங்க வீட்ல ரொம்ப சேஃபா இருக்கீங்க நம்புறோம் and சேஃபாவும் இருங்க. ஸோ அப்படியே நம்ம சேனல் இப்போ 1K+ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்கு. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஹபிபீஸோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த லாக்டவுனில் எல்லாருமே நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஹேர் பேக்கோட இன்க்ரீடியன்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம வீட்டிலையே இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்குக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நாங்கள் போடுற ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி தைரியமாக இதை ட்ரை பண்ணலாம். நம்ம ஹேர் பேக்கோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி இலை. இது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு செடி தான். நான் இப்போது 7 to 8 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் செம்பருத்தி பூனினா கூட அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி செம்பருத்தி பூ இல்லை, ஸோ நான் வெறும் இலையை மட்டும் எடுத்திருக்கேன். நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை இல்லாத வீடே இருக்க முடியாது. பிகாஸ் குக்கிங்க்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியண்ட். குக்கிங்க்கு மட்டும் இல்லை, நம்ம முடிக்கும் இது ரொம்ப நல்லதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நான் இதில் ஒரு 3 to 5 கருவேப்பிலை கொத்து எடுத்திருக்கேன். அண்ட் நம்மளோட தேர்ட் இன்க்ரீடியண்ட் மருதாணி இலை. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். என் வீட்டில் இருக்குது, ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். இதுவும் நம்மளோட முடிக்கு ரொம்ப நல்லது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம முடிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தருங்கிறத நான் லாஸ்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆலோவேரா, கற்றாழை. இது மேக்ஸிமம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அது நீங்கள் கட் பண்ண அப்புறமா ஒரு எல்லோ கலரில் கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் வாஷ் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம எடுத்திருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இப்போ வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். 2-3 தண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியண்ட் வெந்தயம். இது நேற்று நைட்டு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸையும் வீடியோ லாஸ்ட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எடுத்திருக்க செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, அப்புறம் மருதாணி இலை, இந்த 3 இலையுமே நான் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி மிக்சரில் போட்டிருக்கேன். இப்படி பண்ணுறதால நம்மளுக்கு ஈஸியாக கிரைண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருந்த வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியோடு தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்புறமா ஆலோவேரா. நம்ம ஹேர் பேக்குக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஹேர் பேக்கோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹேர் பேக் போடும்போது உங்கள் முடியிலேருந்து அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கிறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஹேர் பேக் எடுக்கும்போது நம்மளோட முடியில் இது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும், ப்ளஸ் கீழே விழாது. ஃபைனலி நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க. எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஹேர் ஃபால் ப்ராப்ளம். இந்த பேக் ஹேர் ஃபால் ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வீக்லி 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம ஹேர் ரூட்டை ஸ்ட்ராங் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ரீக்ரோத்துக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன், க்ரே ஹேர் ப்ராப்ளம். இப்போது சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹேர் பேக் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரே ஹேர் ப்ராப்ளம் சீக்கிரமாக சால்வ் ஆகும். இந்த ஹேர் பேக்கில் நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெந்தயம் நம்ம முடியை கருப்பாக்குது, நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் தருது.
செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி இலை இந்த 3 இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வெந்தயத்தை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட் நீங்கள் வெந்தயத்தை ஊற போட்டு மார்னிங் அதை எடுத்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே உங்களோட ஹேர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உங்கள் ஹேர் ஸ்ட்ராங்காக நீளமாக வளரும். கருவேப்பிலை அப்புறம் செம்பருத்தி இலை இந்த ரெண்டுமே நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது, நம்ம ஹேரை பிளாக் ஆக்குது. கற்றாழை இது நம்மளோட ஹேரை ஸ்மூத் அண்ட் ஷைனியாக ஆக்குது. dandruff ப்ராப்ளம் சரி. இந்த ஹேர் பேக்கில் நம்ம ஹேருக்கு தேவையான வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் பி, வைட்டமின் B6, ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பை ஸ்ட்ராங் பண்ணும் அண்ட் ஹெல்த்தியும் ஆக்கி கொடுக்குது. உங்களோட ஹேர் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக ஷைனியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1 hour பிஃபோர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் பேக் ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு குளிக்க போகிறதுக்கு 1/2 hour முன்னாடி ஒரு 15 minutes முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.